யனதிஹா என்று சொன்னா என்ன அர்த்தம்? போய்கொண்டிருக்கு. யனதிஹா திஹா திஹா யனதிஹா போற வழி. திஹாண்டா திசை பக்கம். திசை. யனதிஹாண்டா போகும் இடம் என்று அர்த்தம். போற வழி. போற இடத்தை போற வழி இல்ல. யனதிஹான்னு சொன்னா போறதை என்ற அர்த்தம். போறதை என்ற அர்த்தம் அல்லது போற இடம் என்ற அர்த்தம். சரியா? யனதிஹா ஒரு பகுதியை குறிக்கும். சரியா? ஒரு பகுதி ஒரு பகுதியை குறிக்கும். யனதிஹான்னு சொன்னா போற பகுதி, போற பக்கம். போறத்தை என்று சொல்றோம். இத்தன்னா தையன்னா போற யன திஹான்னு சொன்னா இத்தன்னா தையன்னா அல்லது அந்த பகுதி அந்த திசை பக்கம் அர்த்தம். சரியா? பகுதி பக்கம் இத்தை இதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டா? யனதிஹா என்று சொன்னா யனதிஹா என்று சொன்னா போரத்தை போற பகுதி போற பக்கம் என்று சொல்லி அர்த்தம் வரும். சரியா? சரி. இப்ப இன்னொன்னு என்ன சொன்னால் யனதிஹா கியன்னெப்பா என்றா என்ன அர்த்தம்? கியன்னெப்பான்னு என்ன அர்த்தம்? சொல்ல வேண்டாம். யனதிஹா கியன்னெப்பான்னு என்ன அர்த்தம்? போற வழி போற இடத்தை சொல்லணும். போறதை சொல்லாதே. போற இடத்தை சொல்ல வேண்டாம். யனதிஹா கியன்னெப்பான்னு சொன்னா போற இடத்தை சொல்ல வேண்டாம். சரியா? வா யனதிஹா மம கியன்னினே. கியன்னினேண்டா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டன். சொல்ல மாட்டன். கியன்னினே சொல்ல மாட்டன். சொல்றாங்கல்ல சொல்றாள் இல்ல அது எல்லாருக்கும் வரும். தெரியுதானே? கியன்னினே. தன்னினேண்டா என்ன அர்த்தம்? தன்னினே தெரியாது. தெரியாது. ஏயா யனதிஹா மம தன்னினே என்றா என்ன அர்த்தம்? அவர் போற இடம் எனக்கு தெரியாது. அவர் போற இடம் எனக்கு தெரியாது. அப்ப பேன்னினேண்டா என்ன அர்த்தம்? பேன்னினே தெரியவில்லை. 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 கண்ணுக்கு தெரியுதில்லை. அப்ப யனதிஹா பேன்னினேண்டா என்ன அர்த்தம்? போறடம் தெரியவில்லை. போறது தெரியுதில்ல. போறது தெரியுதில்ல. யனதிஹா பேன்னினே. ஹிதன்ன பேண்டா என்ன அர்த்தம்? யோசிக்க முடியாது. நினைக்க முடியாது. நீக்க மாட்டேன். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நினைக்க முடியல. நினைக்க முடியாது என்று அர்த்தம். ஹிதன்ன பே நினைக்க முடியல. நினைக்க முடியாது. நினைக்க மாட்டேன் என்று அர்த்தம் தரும். நினைக்கல எப்படி? நினைக்க முடியல, நினைக்க முடியாது, நினைக்க மாட்டன். 3 அர்த்தங்கள் தரும். பேண்டா முடியாது, மாட்டன், முடியல என்ற அர்த்தம் தரும். விளங்குதா? முடியாது, முடியல, மாட்டேன். விளங்குதா? கதா எல்லாரும் மியூட் பண்ணுங்களேன். முதலாவது எல்லாரும் மியூட் பண்ணுங்களேன். இப்ப விளங்குதா? இப்ப கிளியர் தானே? அப்ப அவ்வளவு ஒண்ணுமே கேட்கல சார். எல்லாம் அப்படியே இதான் நினைப்போங்க. அப்படியே பேசுற மாதிரி எல்லாருக்கும் அப்படியா இருக்கு? இல்ல சார், எங்க விளங்கு சைலண்ட் இல்ல கேட்கல. சரி, ரெக்கார்டிங்ல பாருங்களேன் ஏலாட்டி. சரியா? இப்ப பேண்ட் சொன்னால் முடியாது, மாட்டன், முடியல என்று அர்த்தம். பேண்ட் என்ன அர்த்தம்? முடியாது, மாட்டன், முடியல என்று அர்த்தம். அப்ப யன்னினேன்னு சொன்னா போக மாட்டேன்னு அர்த்தம். சரியா? யன்ன பேண்ட் சொன்னா போக மாட்டேன்னு அர்த்தம். யன்னினேன்னு சொன்னால் போரல்ல போக மாட்டேன் என்ற அர்த்தம் தரும். யன்ன பேண்ட் சொன்னாலும் போக மாட்டேன் என்ற அர்த்தம் தரும். யன்ன பே போக முடியாது, யன்ன பே போக முடியல. இது 3 அர்த்தமும் தரும். பேண்டா முடியாது, மாட்டேன், முடியல. இந்த அர்த்தங்கள்லாம் தரும். விளங்கிச்சா? இந்த அர்த்தங்கள் எல்லாம் தரும். இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சரியானே? அப்ப இன்னொன்னு சொன்னா யன விதிக அல்லது யனக்கிரமய என்றா என்ன அர்த்தம்? போற மாதிரி. போற மாதிரி அல்லது போற முறை. யனக்கிரமய போற அந்த முறை இருக்குதானே, அந்த முறைக்கு நாங்க யனக்கிரமய.
யன விதிகண்ட என்ன அர்த்தம்? போற மாதிரி. போற மாதிரி. அப்ப யன விதிக கியන්න බෑண்டா என்ன அர்த்தம்? போற மாதிரி சொல்ல யன விதிக போறத நான் சொல்ல மாட்டேன். அதாவது போற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எப்படி போறேன்னு நான் சொல்ல மாட்டேன். யன விதிக கியாண்டினே. எப்படி போறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா அந்த அது அது மாதிரி தானே. போற மாதிரிய நல்லா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது யன விதிகன்னு சொன்னா போற மாதிரின்ற அர்த்தம். மாதிரின்றா என்ன அர்த்தம்? இப்ப நான் போறேன். இப்போ கொழும்புக்கு போறேன்னு வச்சுக்கொள்ளுங்க. கொழும்பு போறேன் என்ன செய்யணும்? இப்ப நான் யாழ்ப்பாணத்துல இருந்து போறதா இருந்தா கொழும்புக்கு போகும்போது இங்க இருந்து போய் என்ன செய்யணும்? நாங்க தம்புள்ள சந்தியால மாறி அதுக்கு பிறகு கொழும்பு ரோட்ல போட்டு போகணும் அப்படின்றது தெரியும் நமக்கு. இப்ப இந்த போற இந்த மாதிரியை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா போற விதத்தை நான் சொல்லி தர மாட்டேன். போர் எப்படின்னு சொல்லி தர மாட்டேன்றது தானே அது. அப்ப அதனால போறது எப்படின்னு சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது යන්නේ කොහොමද කියලා කියන්නේ නෑன்னு சொல்ல தேவையில்லை. යන විදිහ කියන්නේ නෑன்னு சொன்னாலே சிம்பிளா முடியும். விளங்கிட்டா? යන විදිහ කියන්නේ නෑ. යන විදිහ කියන්න බෑ. என்னால சொல்ல முடியாது. යන විදිහ போற எப்படி எப்படி போறதுன்னு என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது යන විදිහ කියන්න බෑ. அப்படி சொல்லலாம். යන විදිහ කියන්න ඕන. போற முறையை சொல்லணும். போற மாதிரியை நீங்க சொல்லணும். යන ක්‍රමය කියන්න ඕන. போறது எப்படி என்று சொல்லணும். යන ක්‍රමය කියන්න ඕන. යන විදිහ කියන්න එපා. போறது எப்படி என்று சொல்ல வேண்டாம். යන විදිහ කියන්න පුළුවන්. எப்படி போறேன்னு சொல்ல முடியும். යන විදිහ කියන්න පුළුවන්. எப்படி போறேன்னு சொல்ல முடியும். යන විදිහ දන්නේ නැහැ. எப்படி போறேன்னு தெரியாது. කොහොමද යන්නේ කියලා දන්නේ නැහැன்னு சொல்லி அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. යන විදිහ දන්නේ නැහැன்னு சொல்லலாம். அப்படிதானே நிமேஷ்? நிமேஷ் மாத்தியா? ஹலோ முகிதே நிதி மதக்கல அப்படித்தானே? நிமேஷ் மாத்தியா நிதி மெரல ஓ இல்ல மியூட் பண்ணி வச்சிருக்குது. யன விதிக கியான்னு நேன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா? அடுத்தது யன விதிக கோமது கொஹமது போ எப்படி போறேன்னு தெரியுமா? யன விதிக கோமது எப்படி போறது என்று கேட்கும்போது யன விதிக கோமது எந்த மாதிரி போறதுன்னு கேட்கும்போது யன விதிக கோமதுன்னு கேட்கலாம். யன விதிக பலாகன்ன நான் போறது எப்படி என்று பார்த்து கொள்ளுங்க. இந்த எப்படி என்று நாங்க சொல்றோம் தானே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்க இந்த விதிகையை பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லாருக்கும் கிளியரான்னு சொல்லுங்க. அப்போ கிளியர் இல்லாதாக்கள் இல்லைன்னு சொல்லுங்க. கிளியர் இல்லாதாக்கள் இல்லைன்னு சொல்லுங்க. ஓ கிளியர் கிளியர். கிளியர். அப்ப அது விளங்கிட்டுது. சரி, அடுத்தது இப்ப நாங்க இந்த யன என்ற சொல்ல இப்ப நீங்க இந்த யன மட்டும் இல்ல இது நீங்க கண போன எல்லா வினை சொற்களோட நீங்க இதை சேர்க்கலாம். விளங்கிட்டா? உங்களுக்கு உதாரணம் தான் சொல்லித்தாரன். விளங்குதா? சரி, அடுத்தது இப்ப விலா வேச்சது பாப்போம். யன விலாவண்டா என்ன அர்த்தம்? போற நேரம். அப்படித்தானே? இப்ப வீட்டுக்கு போற நேரத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றது? பாலனையா சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கு போற நேரத்தை சொல்லுங்க. எப்படி சொல்றது? யன விதிய இல்ல வீடு ஏன் 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 சும்மா இருங்களேன் மத்தாக்கள். நான் ஓட்டு கேக்குறேனே. ஒருத்தரை ட்ரை பண்ண விடுங்களேன் ப்ளீஸ். ஒருத்தரை தயவு செய்து ட்ரை பண்ண விடுங்க. சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க. பாலனையா சொல்லுங்க. என்னன்னு சொன்னா வீட்டுக்கு போற நேரத்தை சொல்லுங்க என்று சொல்றது எப்படி? எதிர யன விலாவ விலவா இல்ல விலாவ அழகா உச்சரிக்கணும். ගෙදර යන වෙලාව කීයද? ඔව් ගෙදර යන වෙලාව කියන්න. ගෙදර යන වෙලාව කියන්න. வீட்டுக்கு போற நேரத்தை சொல்லுங்க. சரியா? ගෙදර යන වෙලාව කියන්න. ගෙදර යන වෙලාව කියන්න. வீட்டுக்கு போற நேரத்தை எழுதுங்க. எப்படி சொல்றது? ගෙදර යන වෙලාව ලියන්න. වෙලාව ලියන්න. ගෙදර යන වෙලාව ලියන්න. வீட்டுக்கு போற நேரத்தை எழுதுங்க. சரியா? சரி, இப்ப விஷயம் ஐயா சொல்லுங்க. வீட்டுக்கு போற நேரத்துல விரைவுபடுத்துங்க. வீட்டுக்கு போற நேரத்துக்கு டக்குண்டு விரைவுபடுத்துங்கன்னு சொல்ற எப்படி?
கெசரு என விழாவிட்டு இக்மங்கரண்டு. வீட்டுக்கு போற நேரத்தை விரைவுபடுத்தி போவோம், எப்படி சொல்றது? வீடு கெசர என விழாவிட்டு இக்மங்கர்லேண்டு. ගෙදර යන වෙලාව ඉක්මන් කරලා ගෙදර යන වෙලාවට ඉක්මන් කරලා යමු. விளங்குதா? ගෙදර යන වෙලාවට ඉක්මන් කරලා යමு. கெசர என விழாவிட்டு இக்மங்கர்லேயும். வீட்டுக்கு போற நேரத்துக்கு நம்ம மிக விரைவாக நாங்க போவோம். சரியா? வீட்டுக்கு போற நேரத்துக்கு ஆஃப் பண்ணுங்க, எப்படி சொல்றது? கெசர என விழாவிட்டு நவத்தாண்டு. ගෙදර යන වෙලාවට නවත්තන්න அல்லது ගෙදර යන වෙලාවට ஆஃப் කරන්න அப்படி சொல்லலாம். சரியா? சரி. இப்ப போற வீதின்னு எப்படி சொல்றது? போற வீதி எனபாறை. யனபாறை அப்படியா? பதில் போடுங்க. பதில் தான் நீ போட்டுட்டு இருக்க. எத்தனைய பார்த்து நானும் போடுறது. வெளியும் பெறுது. ஒரே பிசி. மாத்தியா ஒரே பிசி. எனக்கு அந்த பிள்ளட வீடியோ போடுறதுல இருந்து கோல் வந்துட்டே இருக்குது ஐயா. போனை ஒன் பண்ண இல்லாம இருக்கு, அடிக்கடி கோல் வந்துட்டு தான் இருக்குது. உதவியாளம் வந்து கொண்டிருக்கோம். உதவியாளம் வந்து கொண்டிருக்கோம். சரியான உதவி வந்துட்டு இருக்குது, நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அந்த பிள்ளைக்கு உதவி வந்து இருக்கோம். அந்த பிள்ளைக்கு உதவி வந்து எடுத்து கொடுக்கல அதையா? எப்படி எடுத்து கொடுக்கறது? என்ன விளங்கல. அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு படிப்பு ஆக்கள் ரெடியா இருக்கிறாங்க, உதவி செய்யறதுக்கு ஆக்கள் ரெடியா இருக்கிறாங்க. யார்கிட்ட கொடுக்கறது? அந்த பிள்ளை இப்ப போலீஸ் பாரத்துல இருக்குது. நேரத்தோட நான் வீடியோ போட்ட டைம்லயே வந்திருந்தாங்கன்னு சொன்ன யாராவது ஏதாவது செய்திருக்கலாம். கடைசியில 7வது கட்டம் நியூஸுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சரி, போற வழிக்கு என்ன சொல்றது? போற வழி எனபாறை. யனபாறை. அப்ப போற வாகனம் எனவாகனி. அப்ப போற இடம் எனதன. போற இடத்தை சொல்லுங்க. எனதனக்கு. போற வீதியை சொல்லுங்க. எனபாறைக்கு. போற வாகனத்தை காட்டுங்க. எனவாகனே பெண்ணண்டு. யனவாகனே பெண்ணண்ண. வெரி குட். ரைட். நிமேஷ். நிமேஷ் டெலிபோன். நிமேஷ் மாத்தியா நிலத்தாரி மாத்தியாட்டு. நிமேஷ் மைக் கவுண்ட் கரான். சரி, பாசித் ஒன் பண்ணுங்க. பாசித். ஓம் சார். போற வீதி உடைஞ்சிடுது, எப்படி சொல்றது? போற வீதி உடைஞ்சிடுதுன்னு சொல்லுங்க பாபு. உடைஞ்சதுக்கு என்ன சார்? கெடிலா. உடைந்து விட்டது. கெடிலா உடைந்து விட்டதுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? கெடிலான்னு சொல்றது. விளங்கிச்சா? யனபாறை கெடிலா. யனபாறை கெடிலா. போற வாகனம் பழுதா போயிடு, எப்படி சொல்றது? வாகனைய பழுதா போறதுக்கு தெரியாது. பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு சொல்றது. பழுதா போறதுக்கு கெடிலா தான். யனவாகனே கெடிலா. சிங்களத்துல அதான் லேசு. யனவாகனே கெடிலான்னு சொன்னா போற வாகனம் பழுதா போயிட்டு அர்த்தம். சின்ன விஷயம். போற வாகனம் பழுதா போயிட்டு எப்படி சொல்றது? யனவாகனே கெடிலா. கெடிலா. கெடிலா இல்ல, கெடிலா. 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 கெடிலான்னு பயன்படுத்தணும். சரியா? ஓகே. சரி, அடுத்தது போற இடம் யனதன. போற இடம் எங்கன்னு கேக்குற? எப்படி? யனதன கொஹேத. ஏனெண்டா ஒரு பகுதியை கேட்கும்போது கொஹேதன்னு வரணும். கோன்னு சொல்ல சொல்லையா கோண்டு வரும். ஆள் கேட்கும் போது இல்லை, இல்லாத ஒன்றை கேட்கும் போதுதான் கோ. ஒரு பகுதியை கேட்கும் போது கொஹேது. அதான் நான் ஏற்கனவே அந்த அர ஏ மே ஒய கோன்னு சொல்ல, அதுல ஹேன்னு ஒன்று இருக்குது. அரஹே அங்கே, மெஹே இங்கே, ஒஹே உங்கே, கொஹே எங்கே. கொஹேன்றது எங்கேன்றதுனால தேவரும் கொஹேது எங்கே. கொஹேதை அண்ணே எங்கே போறீங்க? விளங்கிட்டா? எங்க போறீங்கன்னு எப்படி? கொஹேதை அண்ணேன்னா கேக்குறது. கோய் அண்ணேன்னு கேக்குறதா இல்லையே? கொஹேதை அண்ணேன்னு தான் கேக்குறது. அப்ப கொஹேதண்டா ஒரு ஏரியாவை குறிக்கும். ஒரு பகுதியை கேட்கும்போது அப்ப போற இடம்ன்றது ஒரு பகுதி தானே, அப்ப கொஹேதன்னு கேட்கணும். சரியா?
அப்பா எங்க இருக்காருன்னு கேட்கும்போது தாத்தா கொஹேதன்னு கேட்கணும். அப்பா எங்க வீட்டுல இருந்து அப்பாவை காணல அந்த சந்தர்ப்பத்துல எங்கன்னு கேட்கும்போது கோன்னு கேட்கணும். சரியா? போற வீதிய செஞ்சல்ல, போற போற பாதைய திருத்தல்ல. எப்படி சொல்றது? திருத்தி இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க போற ரோடு உடைஞ்சு போயிடுது, அந்த வீதியை இன்னும் திருத்தல. எப்படி சொல்றது? திருத்துறதுக்கு என்ன சார்? ஹதனவா. ஹதனவா. திருத்துறதெல்லாம் ஹதனவா. திருத்துறது, சமைக்கிறது, உடைஞ்ச ஒண்ட சரி செய்யறது. விளங்குதா? உடைஞ்சதை சரி செய்யறது, இல்லாத ஒண்ட உருவாக்குறதுக்கு, இல்லாத ஒண்ட உருவாக்குறது, உடைஞ்சதை சரி செய்யறது. இதுக்கு நாங்க ஹதனவான்னு சொல்லுவோம். அப்ப ஹதலா நேன்னு சொன்னா செய்யவில்லை, உருவாக்கவில்லை, ஆக்கவில்லை, படைக்கவில்லை அப்படின்ற பல அர்த்தங்கள் தரும். விளங்கிட்டா? இப்ப போன் இருக்கு, போன் உடைஞ்சு போயிட்டு, போன் இன்னும் செய்யல. எப்படி சொல்றது? போனக ஹதலனே. போனக ஹதலனே. அப்ப ரோட்டை சரி செய்யல. எப்படி சொல்றது? பாறையட்ட ஹதலனே. பாறை எட்ட இல்ல, பாறை ஹதலனே. எப்படி? பாறை ஹதலனே. பாறை ஹதலனே. சரியா? பாறை ஹதலனே. சாப்பாடு சமைக்கல. எப்படி சொல்றது? கேம ஹதலனே. அப்ப சமைக்கல, சரி செய்யல, சரியாக்கல்ல, நேராக்கல்ல என்றெல்லாம் சொல்றோம் தானே. அந்த நேராக்குறது, ஆக்குறது, செய்கிறது, இதெல்லாம் ஹதனவா. ஹதனவா. இப்ப நம்ம தமிழ்ல டீ ஊத்தி குடிப்போம். அப்படித்தானே? சிங்களத்திலும் தேவக்கரல போனவான்னு சொல்லுவாங்க. இப்ப தேத்தனி ஒன்று ஊத்துங்கன்னு சொல்லும் போது எப்படி சொல்றது? தேகக் வக்கரன்னு சொல்றது சில ஊர்களை சொல்றாங்க. ஆனா பொதுவா நாங்க சொல்லும் போது தேகக் ஹதன்னு. தேகக் ஹதன்னு, ஹதன்னு சொல்றது. சரியா? இந்த பிழைய சரி செய்யுங்கன்னு சொல்ற. எப்படி? ஏகப்பட்ட ஹதன்னு. மீ வெரத்த ஹதன்னு. வெரத்தண்டா பிழை. வெரத்த ஹதன்னு, பிழைய செய்யுங்க. சரியா? ஓகே. சரி. போற அளவுன்னு எப்படி சொல்றது? போற அளவு. போற அளவு யனதரம. யனதரம போற அளவு. அப்ப போற அளவுக்கு நல்லது. நீங்க போற அளவுக்கு நல்லது. எப்படி சொல்றது? யனதரமட்ட ஹொந்தாய். நீங்க போற அளவு நல்லது. ஒயா யனதரமட்ட ஹொந்தாய். விளங்கிட்டா? போற அளவுக்கு நல்லது. சரி. இந்த பவண்டா என்ன அர்த்தம்? பவ. பவ என்று சொன்னா தொடர்பாக அர்த்தம். பவண்டா என்ன அர்த்தம்? தொடர்பாக. அல்லது நாங்க இங்க பாருங்க, சத்தம் இருக்குதே, இது பெரிய பிரச்சனை. கதைக்கிற டைமுக்கு ஒன் பண்ணுங்க, மத்த டைமுக்கு மியூட் பண்ணி வைங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பற்றின்னு சொல்லும் போது கென. விளங்கிட்டா? பற்றி என்று சொல்லும் போது கென. இப்ப என்னை பற்றி மங்கென, உங்களை பற்றி ஒயா கென. இப்ப கொழும்பை பற்றின்னு சொன்னா கொழம்ப கென. சரியா? கொழம்ப கென கியான்னு சொன்னா கொழும்பை பற்றி சொல்லுங்கள் அர்த்தம். இப்ப தொடர்பாக என்ற சந்தர்ப்பத்துல நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களா. தொடர்பாக என்ற சந்தர்ப்பத்துல தமிழ்ல நீங்க தொடர்பாக என்று பயன்படுத்தாம பற்றி என்று பயன்படுத்துறீங்க. இது தமிழ்ல பிழை. நீங்க தமிழ்ல செய்யற பிழை இது. சரியா? பற்றி. இப்ப நாங்க சொல்ல தெரியுமா? நீங்க கொழும்புக்கு போறத பத்தி எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன். அப்படித்தானே சொல்றீங்க? கொழும்புக்கு போறத பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்கானே. அது நீங்க கொழும்புக்கு போறது இருக்கு தானே, அது தொடர்பாக தெரியாது என்ற சந்தர்ப்பத்துல கொழும்புக்கு போறத பற்றி தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. கொழும்புக்கு போறது தொடர்பா தெரியாதுன்னு சொல்ற தமிழ நீங்க புத்தகத்துல இருக்கிறத வாசிச்சு, சிலபஸ வாசிச்சு கொழும்புக்கு போறத பற்றி தெரியாதுன்னு சொல்றீங்க. அப்படியா இல்லையா? என்ன? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கொழம்ப யான பவ மாமா தான்னின சிங்களத்துல கொழம்ப யானைக்கு கொழம்ப யானகேன தான்னினன்னு சொல்லக்கூடாது. நீங்க கொழும்புக்கு போறத பற்றி எனக்கு தெரியாதுன்ற சந்தர்ப்பத்துல ஒயா கொழம்ப அனுபவ தான்னினன்னு சொல்லணும். விளங்கிட்டா? ஹலோ, எல்லாருக்கும் விளங்கிட்டா? கொழம்பை அனுபவ தான்னினன்னு சொல்லணும்.
விளங்கிச்சா? சரி கொஞ்சம் பாருங்க சரி. மயக்கத்துல அழிக்கிறாங்க இல்லையே, கிளாஸ்ல சொல்ல ஒன்று பேக்ரவுண்ட் சவுண்ட பார்த்து செய்ய சொல்லுங்க, இல்லாட்டி ஓப்பன் பண்ணி வைங்க நீங்க. இப்ப சரியா விளங்குதா? கொழம்பை அனுபவ தண்ணினே விளங்கிட்டா? கொழும்புக்கு போறத பற்றின்னு சொல்லும் போது கொழம்பை அனுபவ என்று சொல்லி பயன்படுத்தணும். விளங்கிட்டா? சரி. ஆனா நாங்க பற்றின்னு பயன்படுத்தணும், அது எங்கட பிள்ளைதானது. சரிதானே? சரி. கொழும்புக்கு போறத பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லும் போது எப்படி சொல்றது? கொழம்ப அனுபவ மட்டதண்ணே. மட்டதண்ணே இல்ல, மம தண்ணினே. தண்ணினே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னவா, தண்ணினே, கெமத்தி, கெமத்தினே, பயாய், பயனே. எப்படி எப்படி? දන්නවා දන්නනේ කැමතිනේ කැමති බයනේ බය. இது எல்லாத்துக்கும் மட்ட போடக்கூடாது, மம தான். ஓகே. மம தண்ணினே, மம தன்னவா. මම කැමතිනේ, මම කැමති. මම බයනේ, මම බයයි. விளங்கிட்டா? லேடிஸ் பயாய், பயனே, கெமத்தி, கெமத்தினே, தன்னவா, தண்ணினே. இது எல்லாத்துக்கும் மட்ட வரக்கூடாது. சிங்களத்துல நாங்க சொல்றது என்னது? எனக்கு பயமா இருக்கு, மட்ட பயாயின்னு சொல்லக்கூடாது, மம் பயாயின்னு சொல்லணும். மட்ட பயாயின்னு சொன்னா உங்களை யாரோ ஒருத்தர், உங்களுக்கு யாரோ ஒருத்தர் பயப்படுறாருன்னு அர்த்தம். விளங்கிட்டா? மல்லி மட்ட பயாயின்னு சொல்லலாம். தம்பி என்னை பயப்படுகிறான், என்னை பார்த்து பயப்படுகிறான்னு சொல்லுவோம், மல்லி மட்ட பயாய். அப்ப நான் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லும் போது மம்பயனேன்னு சொல்லணும். விளங்கிட்டா? லேடிஸ் பாகுபலி படம் பாத்தீங்கன்னு? பார்த்தோம். ஓ, நான் அதை அறிவேன் அம்மா. விளங்கிட்டா? நான் அதை அறிவேன் அம்மான்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அதை அறிவேன் அம்மான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் தூய தமிழ். நான் அதை அறிவேன் அம்மா. விளங்கிட்டா? நான் பயம் அறிய மாட்டேன் அம்மா, அப்படிதான் சொல்றது. நான் பயம் அறிய மாட்டேன், எனக்கு பயம் அறிய மாட்டேன் வருமா? வராது. அதே மாதிரி தான் நாம கதை மொழியில, பேச்சு மொழியில எனக்கு பயம் இல்லை, எனக்கு விருப்பம், எனக்கு தெரியும்னு சொல்லி இருக்கிறோம். ஆனா எனக்கு தெரியும், எனக்கு பயம், எனக்கு தெரியாது, எனக்கு விருப்பம் சார் ஓ. தமிழ்ல எனக்கும் பயம் இல்லனே. ஓ, தமிழ்ல எனக்கு பயம் இல்ல. ஓ, சிங்கள மம்பாயனே. ஆனா தமிழ்ல மட்ட பயனே, மட்ட கெமத்தினே, இந்த மங் கெமத்தினே கீழே කියන්නේ மட்ட கெமத்தினே, எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு தெரியும், மட்ட தன்னவா, மம தன்னவா නෙමෙයි, ஓ எனக்கு. இப்படிதான் பயம் எல்லாத்தையும் நீங்க அப்படியே போட்டுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் அப்படி எடுங்க, உங்களுக்கு லேசு. சரியா? விளங்கிட்டா? மட்டங்கிற சொல்லி மட்டங்கிற சொல்லி எங்க சார் பாய்க்க போடும்? மட்டன்றது எனக்கு, என்னால என்று சொல்ற இடத்துல எல்லாம் மட்டன்னு பயன்படுத்த முடியும். சரியா? இந்த டேன்ற ஒரு வீடியோன்னு நான் போட்டிருக்கிறேன், பாத்தீங்களா ஆதித்யா நீங்க? பாத்தீஸ். அப்ப அதுல விளங்கி இருக்கும் தானே? அப்ப மட்டனாலும் அப்ப எனக்குன்ற ஒரு அர்த்தத்தை தருது தானே? மட்டன்னு சொன்னா என்னிடம், என்னால், எனக்கு, என்னை, என் மீது, அப்படி பல அர்த்தங்கள் தரும். ஓகே. ஆனா அது பயன்படுத்துற இடங்கள் வேற வேற. சரியா? ஓ, அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த டேன்ற விஷயத்தை மறுபடியும் நான் இன்னும் சில விஷயங்களை சேர்த்து போடுறேன், அதை நீங்க பாருங்க. சரியா? சரி. யனபவ மம தாண்டினேன்னு சொல்லணும். சரியா? போறத பத்தி எனக்கு சொல்லல, எப்படி சொல்றது? யனபவ மட்ட கியன்னனே. கியூஎனே சொல்லவில்லை. கியன்னனேண்டா சொல்றாங்க இல்லைன்னு அர்த்தம். கியூஎனே சொல்லவில்லை. விளங்கிட்டா? கியலனேன்னு வருமா? கியலனே சொல்ல, அது வேற. சொல்லவே சொல்லி இல்ல என்று சொல்றது அது. சொல்லிட்டு இல்ல அப்படின்னு வரது அர்த்தம் தரும். கியலனேன்னு சொன்னா வேற ஒருத்தட்ட சொல்லலன்னு அர்த்தம். கியூவினேண்டா என்னிடம் சொல்லலன்னு அர்த்தம். விளங்கிட்டா? பொதுவாக சொல்லவில்லைன்னு சொல்லும் போது கியலனே, அதை பற்றி குறிப்பிடவில்லை என்று சொல்லும் போது கியலனே. சரியா? சொல்லவில்லை கியூவினே. சரியா? ஓகே. சரி.
போறத பத்தி எனக்கு தெரியும். எப்படி சொல்றது? ජනබව මම දන්නේ. மம தன்னவா எனக்கு தெரியும். ஆ. யனபவ மம தன்னவா. அவர் போறத பத்தி யாருக்கு தெரியும்? එයා යන බව කාටවත් දන්නේ. கௌத தன்னே. කවුද දන්නේ? கௌத தன்னே. அவர் போறது யாருக்கு தெரியும்? யா யனபவ கௌத தன்னே. சரியா? அவர் போறத பத்தி தெரியும்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. எப்படி சொல்றது? එයා යන බව නම් මට யா කියන්න. யனபவ தன்னவானம். එයා යන බව දන්නවනේ. தன்னவானம் මට කියන්න. மடக்கியான். என்னிடம் சொல்லுங்கள். அப்ப எனக்கிட்ட சொல்லுங்க, என்னிடம் சொல்லுங்க, எல்லாத்துக்கும் மடக்கியான்னு தான் வரும். சரியா? சரி. அடுத்தது அதிக். யனகாங்டா என்ன அர்த்தம்? யனகாங். போகும் வரைக்கும் அப்ப போகும் வரைக்கும் இருங்கன்னு எப்படி சொல்றது? எனக்கும் இன்ன போயா இன்ன யனகாங் இன்னு. சரி, போகும் வரைக்கும் இதை செய்யுங்க. எப்படி சொல்றது? எனக்கும் මෙතන කරන්න මෙහෙම කරන්න කරන්න. මේක කරන්න. මේක කරන්න ஓ, போகும் வரைக்கும் இதை பார்த்து பார்த்துருங்க. எப்படி சொல்றது? எனக்கும் මේක බල බල ඉන්න போகும் வரைக்கும் பார்த்து பார்த்துருங்கன்னு சொல்றேன். போகும் வரைக்கும் பார்த்து பார்த்துருங்க. எனக்கும் මේක බල බල ஏன் மேக்கன்னு வந்துச்சு? மேக்கைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாபு. இதை நான் இதேன்னு சொன்னேன். நான் போகும் வரைக்கும் பார்த்து பார்த்துருங்கன்னு சொன்னேன். போகும் வரைக்கும் இதேன்னு சொன்னேன் நான் இல்லையே. எனக்கும் பல பல எனக்கம் பல பல இன்னு. எனக்கும் பல பல இன்ன போகும் போகும் வரைக்கும் சாப்பிடுங்க. எப்படி சொல்றது? எனக்கும் எனக்கம் கணக்கன இன்ன கணக்கணே என்ன? போகும் வரைக்கும் காது இருங்க. அப்படியா? எனக்கும் கக்கி இன்ன கக்கி இன்னையா? போகும் வரைக்கும் பேண்டு கொண்டுருங்களா? என்ன என்ன? எனக்கும் கிக்கி கிக்கி இன்ன போகும் வரைக்கும் கீச்சு கீச்சுன்னு கத்தி கொண்டுருங்க. அப்படியா? எவ்வளவு வடிவான நான் அதுக்குத்தான் சொன்னேன். இருங்க விஷயம் இருங்க. நான் அதுக்குத்தான் நேற்றுல இருந்து சொல்றேன். நீங்க உங்களோட தலைக்குள்ள என்ன தெரியுமா நடக்குது? நான் இங்க படிப்பிக்க போகக்குள்ள உங்களுக்கு வேற ஏதோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. வேற ஏதோ ஒன்று தலைக்குள்ள போட்டு யோசிக்கிறீங்க. ஆத்திக், அப்படியா இல்லையா? நான் உண்ட சொல்லும் போது நீங்க ஒரு வாக்கியத்தை வேறையா உருவாக்குறீங்க. அப்படியா இல்லையா? இல்லையாவான்னு சொல்லுங்க. இல்ல சார் மறந்துட்டு அதுக்குத்தான் சொல்றேன் நான். நீங்க எவ்வளவுதான் படிச்சாலும் வேலை இல்லை. படிச்சு கிழிக்க வேண்டாம். சரியா? படிச்சதை கிழிக்க வேண்டாம். படிச்சதை பாதுகாத்து கொள்ளுங்க. எப்படி பாதுகாக்கிறது? நீங்க எதை படிக்கிறீங்களோ அதை மட்டும் புரிஞ்சு கொண்டா போதும். மத்தது பிறகு நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் வேணாலும் படிப்பிக்கிறேன். பிரச்சனை இல்லை. இன்னொரு ஆளுக்கு 3000-4000 கட்டுவீங்க. படிப்பிப்பேன். நான் இல்லாம இல்ல, படிப்பிப்பேன். ஆனா நீங்க இதை தெளிவா விளங்கி கொள்ளணும். அவ்வளவுதான். விளங்கிச்சா? கனவான்ற சொல்லுல நவாவட்டினா காமிச்சம். அப்ப ஒத்த சொல்லது. அது ஆண்டு வந்தா அது ஆண்டு பயன்படுத்தணும். அது இ யூ ஓ இந்த சவுண்ட் வந்தா ஈண்டு பயன்படுத்தணும். நான் நேத்து சொல்லி தந்தேன். சவுண்டை தான் படிப்பிச்சேன். நான் நேத்து எழுத்த படிப்பிக்கல. அப்படித்தானே? அப்ப குணவான்ற சொல்ல நவாவட்டுப்பட்ட போமிச்சம் ஓ வந்ததுனால அதை ஈண்டு மாத்தணும் சொல்லி தந்தேன் நான். அப்ப பிபி ஈண்டு வரும்னு நான் சொல்லியிருந்தேன். இது என்ன கிக்கி? கக்காவை மாத்த சொன்னேன் நான். இல்லதானே? அப்ப கக்கான்னு சொல்லணும். சாப்பிட்டு கக்கா. விளங்கிட்ட எல்லாருக்கும்? இதுக்காக தான் பிள்ளைகள் சொல்ற, ஒரு ஆளுக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது அவர் மட்டும்தான் பதில் சொல்லணும். நீங்க மத்தவங்க சொல்லும் போது என்ன தெரியுமா நடக்குது? அவர் புரிஞ்சு கொள்றல, நீங்க சொல்றத கேட்டு சொல்றாரு. அதனால யாருக்கிட்டையாவது நான் தனிப்பட்ட முறையில கதைக்கும் போது அவர் மட்டும்தான் கதைக்கணும். என்னோட மத்தாக்கள் கதைக்க கூடாது. சரியா? உங்களுக்கான சந்தர்ப்பம் தரும்போது நீங்க கதைங்க.
பொதுவா நான் கேட்கும் போது யாரு வேணாலும் பதில் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது, நான் படிப்பிக்கும் போது வேற வாக்கியத்தை தலைக்குள்ள கொண்டே போட்டு யோசிக்காதீங்க. நான் சொல்றத புரிஞ்சு கொள்ள பயன்படுத்த பழகுங்க. சரியா? அவ்வளவுதான் விளக்கம். சரியா? விளங்கிட்டா எல்லாருக்கும்? விளங்கிட்டோ? பேதிலி. பெஹதிலி. சரி. இப்ப நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். இப்ப உங்களுக்கு இந்த வினை சொல்லலாம் தெரியும் தானே? இப்ப கனவாவுல நவாவட்டினா என்ன மிச்சம்? காமிச்சம். ஏன் கன வருது? கனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? காமிச்சம். பொனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? மிச்சம். தெனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? இது எல்லாத்தோடையும் எந்த ஒரு வினை சொல்ல இப்ப துவனவாவுல நவா வெட்டுப்பட்டா என்ன மிச்சம்? துவ என்று வருது. இது எல்லாத்தோடையும் இன்ன என்ற ஒன்று போடுங்க. இன்ன டபுள் என் துவ என்ற சொல்லோட டபுள் என் போட்டா எப்படி உச்சரிக்கிற? அப்ப காவோட எண்ணெயை போட்டா போவோட எண்ணெயை போட்டா பொண்ணு. அப்ப தினவாவுல நவா வெட்டுப்பட்டு நவாவுக்கு பதிலாக எண்ணெயை போட்டா என்ன வரும்? இப்ப இது என்னத்தை தரும்னு சொன்னால் இங்க பாருங்க. இப்ப நீங்க கனவா புனவாவை டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. இந்த இன்ன வந்தா என்ன அர்த்தம்ன்றதை நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. விளங்கிச்சா? இன்ன வந்தால் என்ன அர்த்தம்ன்றதை கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சரி. என்னன்னு சொன்னா இப்ப கண்ணன்னு சொன்னால் சாப்பிட, சாப்பிடுவதற்கு, சாப்பிடுங்கள் என்ற 3 அர்த்தம் தரும். அப்போ பாலனையா சொல்லுங்க, பொன்னண்டா என்ன அர்த்தம்? குடிக்கிறது. இல்ல 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 நான் சொல்றது விளங்கிச்சா? சாப்பிடுதல். தயவு செய்து ஓபன் மைக்கலாம். கடவுளே, பொன்னண்டா சாப்பிடுதல். இல்ல 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 நீங்களும் ஓபன் பண்ணி வைங்க. நான் இப்ப சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்னன்னு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லா வினை சொல்லும் நவா 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 நவாண்டு தான் முடியுது. அப்படித்தானே? நவா நவாண்டு முடியுது. அப்ப இந்த நவா நவாண்டு முடிகிறத நவான்றத வெட்டிட்டு இன்னன்றத போடணும். இன்னன்னா நானா, அப்படி ஒரு சவுண்ட் இன்னன்றத போடுறது. இப்ப கனவாண்டா நவா வட்டினா காமிச்சம். அப்ப இன்னைய போட்டா கண்ணு அர்த்தம். அப்ப அது சாப்பிடுங்கள், சாப்பிட, சாப்பிடுவதற்கு என்ற அர்த்தம் தரும். 3 அர்த்தம் தரும். இதே மாதிரி எல்லா வினை சொற்களும் 3 அர்த்தங்கள் தரும். விளங்கிட்டா? எல்லா வினை சொற்களும் 3 அர்த்தங்கள் தரும் இன்னைய போட்டால். இது கஷ்டமா விளங்காம சும்மா சிம்பிளா சிந்திங்க. பெருசா யோசிக்க கூடாது. மண்டைக்குள்ள பெருசா போடக்கூடாது. சின்ன விஷயம் இது. சரிதானே? சின்ன விஷயம். சரி. இப்ப கண்ண என்றால் சாப்பிட, சாப்பிடுவதற்கு, சாப்பிடுங்கள் என்ற அர்த்தம் தந்திருக்குது. இப்ப பாலனையா சொல்லுங்க, பொன்னண்டா என்ன அர்த்தம்? மைக் ஆன் பண்ணுங்க பாலனையா. பொன்னாண்டா பொன்னாண்டா குடிப்பதற்கு, குடிப்பதன். குடிக்க, குடிப்பதற்கு, குடியுங்கள். கட்டளையும் வரணும் அதுக்குள்ள. குடியுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், சாப்பிட, குடிக்க, சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு, இருக்கு, ஆக, ஆகுவதற்கு, ஆகுங்கள், பார்க்க, பார்ப்பதற்கு பாருங்கள், நடக்க, நடப்பதற்கு நடவுங்கள், கிழிக்க, கிழிப்பதற்கு கிழியுங்கள், எடுக்க, எடுப்பதற்கு எடுங்கள், ஒட்ட, ஒட்டுவதற்கு ஒட்டுங்கள். அப்படி வரும். விளங்குதா? எழுத, எழுதுவதற்கு எழுதுங்கள், அழிக்க, அழிப்பதற்கு அழியுங்கள், உடைக்க, உடைப்பதற்கு உடையுங்கள், பொறுக்க, பொறுக்குவதற்கு பொறுக்குங்கள், பார்க்க, பார்ப்பதற்கு பாருங்கள், கேட்க, கேட்பதற்கு கேளுங்கள், அடிக்க, அடிப்பதற்கு அடியுங்கள், ஆற்ற, ஆற்றுவதற்கு ஆற்றுங்கள். அப்படி வரும். விளங்கிட்டா? நீங்க சப்தலமீனோட நீங்க ட்ரைனிங் எடுத்துறீங்க. என்னது? தமிழ்ல சப்தலமீனோட நீங்க ட்ரைனிங் எடுத்துறீங்க தமிழ்ல.
ஏன் இல்ல, இந்த வீடியோ இப்ப கொஞ்சம் தூரம் போட்டீங்களா அந்த வீடியோ, அந்த வீடியோல உங்களோட உச்சரிப்பு ஸ்டார்ட்லயும் அப்படிதான் வந்துச்சு. விஹெச் அப்துல் ஹமீத் இதுல அந்த குரல் எதுல? இந்த இப்ப இந்த போட்ட கடைசியா போட்ட வீடியோ இப்ப போட்டீங்களே ஓ வீடியோ, அந்த ஆமா, பிள்ளைண்ட இது அது உங்களோட வடிவ உச்சரிப்பு வந்து சரியான அந்த விஹெச் அப்துல் அர்த்தம் தமிழ் ஆயிக்கிறீங்க. ஐயோ அர்த்தத்து காய்க்கிறீங்க. அதான் நாங்க அப்படி காய்க்கல. சரியா? அப்ப என்னன்னு சொன்னால் இன்னண்டு வந்தால் ஏதாவது ஒன்று செய்வதற்கு செய்யுங்கள் அப்படி வரும். இப்ப பாலனையா சொல்லுங்க, யனவான்னு சொன்னா போறது. அப்ப என்னண்டு மாத்தினா எப்படி வரும்? என்னண்டா போறதுக்கு போங்கள் போவதற்கு ரெண்டு தானே சொல்லிருக்கீங்க. போவதற்கு போங்கள் மட்டும் தான் சொல்லிருக்கீங்க. இன்னொன்று வரணும். போகிறது போகிறதுன்னு சொன்னா அங்க நவா வந்துடும். சரியா போவதற்கு போங்கள். விளங்குதா? இப்ப இப்படி சொல்லுங்களேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப கல்யாண வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? கல்யாண வீட்டுக்கு போக வேண்டும். போக சொல்றீங்க. அதான் அது. அப்ப வேணும்னு சொல்ற எப்படி? வேணும்டா சிங்களத்துல வேணும் எப்படி சொல்றது? ஓனு. அப்ப போக வேணும் என்னோனு. அப்ப போக வேண்டாம். அது போக தேவையில்லை. ஓன தேவை இல்ல. எப்பா மட்டும்தான் எண்ணெய்ப்பா. போக வேண்டாம் எண்ணெய்ப்பா. சரியா? போக வேண்டாம். சரியா? அப்ப போறதுக்கு பஸ் இல்ல எப்படி சொல்றது? என்ன பஸ்னே சிம்பிள். என்ன போறதுக்கு போக போங்கள் மூன்றுக்கும் முன்னதான். என்ன பஸ்னே இப்ப விளங்குதா? சரி, சாப்பிட வேணும் எப்படி சொல்றது? கண்ணோன்னு. சாப்பிடுறதுக்கு வேணும் எப்படி சொல்றது? அப்ப சாப்பிடுறதுக்கு அதுவும் அதான் சொன்னேன் நானே. நான் சாப்பிட மூணுக்கு முன்னாடி. அப்ப அதுக்கு எப்படி மாத்துறதுக்கு எப்படி மாத்திரன்னு யோசிக்க தேவையில்லை. விளங்குதா? சின்ன விஷயம். நீங்க பெருசா யோசிக்கிறதெல்லாம் பெருசா விளங்குது. விளங்குதா? சின்ன விஷயம். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரப்ப எப்படி இருந்துச்சு? இந்த வசனம் எல்லாம் எங்க மாஸ்டர் காலேஜ் முடிக்கிறது அங்க எப்படின்னு வருது, இங்க எப்படி வருது. இப்ப பாத்தீங்க லேசா இருக்கு. அதுக்குள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியும். 2 பேர் என்ன செஞ்சாங்களாம்? 2 பேர் ஒரு பயணம் போனாங்களாம். போகும்போது சரியான வெயிலாம். அப்படி வெயிலா இருக்கிற டைம்ல பாலனையா இருக்காரு தானே. பாலனையா ஒரு சந்தியில காரை வச்சு நிப்பாடி கொண்டு கண்ணாடி எல்லாம் மூடி கொண்டு இருக்காராம். அப்ப இந்த பார்க்க போன 2 பேரும் பாலனுக்கு சரியான பைத்தியண்டா. பாரு இவ்வளவு வெயிலுக்குள்ள நாங்க நிக்கிறோம், அவன் கண்ணாடியை பூட்டி கொண்டிருக்கான், உள்ள எவ்வளவு கொதிக்கும் என்று சொல்லி சொன்னானா. அப்ப இங்க வாடாண்டு கூப்பிட்டதுக்கு பாலனையா கூப்பிடுற, இங்க வாங்கடாண்டு நாவரம். அதுக்குள்ள கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்கா, இன்னும் பேர் இருக்கு, உரமா இருக்கு, சரியான உடம்பெல்லாம் கொதிக்கும். ஆனா கொஞ்சம் வந்து பாடுறா, என்னால முடியும், ஐயோ ஏலா அதுக்குள்ள உரமா கொதிக்கும் என்று பயப்படுறாங்க 2 பேரும். கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் உள்ள கொண்டே போடுறதுக்கு அடடா இதுக்குள்ள இப்படி குளிரா இருக்குதே அப்படின்னு யோசிச்சாங்க. அந்த மாதிரி தான் சிங்களம் பேசுறவனை பார்த்த உடனே நமக்கு ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தைகள். அதுக்குள்ள இறங்கி படிக்கும் போதுதான் தெரியும் இதானா அதுக்கு பிறகுதான். சரியா? அதனால அது சின்ன விஷயம், பெருசா யோசிக்க தேவையில்லை. சரியா? இந்த 15 வினை சொற்களையும் நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இந்த 15 வினை. ஐயோ இந்த கோல் பெரிய பிரச்சனை. ஹலோ ஹலோ. ஓம், நான் கிளாஸ் மிஸ், நான் கிளாஸ் 1ல இருக்கிறேன். நான் உங்களுக்கு எடுக்கிறேன் நான் பிறகு. ஓகே 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 थैंक यू பை. ஓகே பை. அடவுளே. சரியா? அப்ப ஒரு ஒரு இந்த நான் சொல்லி தந்த இந்த 15 விஷயங்கள் இருக்குதானே, 15 வினைச்சொல் இருக்குதானே, அதுல நவாவை வெட்டிட்டு இன்னண்டு போடுங்க. அது அவ்வளவுத்தையும் என்னண்டு மாத்தி காட்டுங்க. எனக்கு 3 மாத்தி எனக்கு நாளைக்கு நீங்க கிளாஸுக்கு வாரீங்க எல்லாரும். ஓகே?
சரியா? என்ன விளங்குது இல்லையா? ஓ. இந்த 15 வினைச்சொல்லையும் நவாவை வெட்டிட்டு இன்னன்றத போட்டு 1ல இருந்து 15 வரைக்கும் என்னென்ன அர்த்தங்கள் தருது, இன்னைய போட்டா என்னென்ன அர்த்தங்கள் தருது அப்படின்றத கட்டாயமா எனக்கு நாளைக்கு நீங்க ஒர்க் செஞ்சுட்டு வாரீங்க. நாளைக்கு தான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஓகே, நாளைக்கு நாம சந்திப்போம். இன்னைக்கு போதும். உரமா படிச்சா உடம்புக்கு கேடு. சரியா? அதிகமா படிச்சா அது உடம்புக்கு கேடு, அது பிரச்சனை, மண்டை பழுதா போயிடும்.